சார் உடனடியா ஒரு லாரி நிறைய போலீஸ் வேணும் சார். பெரும் லத்தியோட வந்து புண்ணியம் இல்ல சார். லத்தி வித் கன் வேணும் சார். எங்கேயாவது கோஷ்டி கலவரம் நடக்குதா? இல்ல சார், கொசப்பேட்டை குப்பை குடி போதையில பாட்டில் விடுறான் சார். அடச்சே, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு லாரி போலீஸ் வேணுமா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ரொம்ப பயங்கரமானவன். தலையாலேயே முட்டி 10 பேரை கொண்டு இருக்கிறான் சார். இப்ப ஜாமீன்ல வெளியே வந்து ஊரையே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறான் சார். உங்களால ஒருத்தரை பிடிக்க முடியலையா? முடியலையே சார். புல்லட்டு மாதிரி சரமாரியா புத்திகளை விட்டுக்கிட்டு இருக்காரு சார். சார் ஒரு ஐடியா சார். என்னையா? நம்ம இன்ஸ்பெக்டர் நிர்மலாமா அமிச்சா தில்லா போய் நிக்கும். பையன் மிரண்டுருமா, கப்புன்னு அள்ளிட்டு வந்துடுறோம். நிர்மலா அனுப்புறதா? இந்த மாதிரி ஆம்பளைங்களை பிடிக்க ஒரு பொண்ணு அனுப்புறது ரொம்ப தப்பு. நிர்மலாமா புடவை கட்டினாத்தான் சார் பொண்ணு. காக்கி சட்டியில போட்டுக்கிட்டாங்க 10 ஆம்பளைக்கு சமம் சார். வீடது இப்ப சொல்லு. நிர்மலா, what is this? இவன் தான் கொசப்பேட்டை குப்பை. ஊர்ல சோடா கம்பெனிகள் நடக்கிறதே இவனை நம்பித்தான். ஓ, இவன் தானே அது? இவனை பிடிக்கதான் இப்ப கிளம்பிட்டு இருந்தேன். இவனை பிடிக்க நீங்க வரணுமா? நீங்க சொல்லி கொடுத்த பாடங்களும் வளர்த்து விட்ட துணிச்சல் இருக்கிற வரைக்கும் இவன் என்ன, இவன் தாத்தாவையே ஒரு கை பாத்துடுவேன். well done நிர்மலா. கான்ஸ்டபிள்ஸ், என்ன லாக்அப்ல தள்ளுங்க. எஸ் சார். ஏந்திரா. உண்மையா சொல்றேம்மா, நீ இவ்வளவு பெரிய தைரியசாலியா வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பொண்ணு மாதிரி வளர்த்திருந்தீங்கன்னா நான் பயந்தாங்குழியா போயிருப்பேன். நீங்க என்ன ஆம்பளை மாதிரில வளர்த்துட்டீங்க. எஸ் எஸ், கீப் இட் அப். இத பாருங்கப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணும். சுருக்கமா சொன்னா, அந்த ராமராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராமச்சந்திர ராஜ்யம் உருவாக நாம எல்லாரும் உழைக்கணும். திருடர்கள்னு ஒரு இனமே நம்ம நாட்டுல இருக்க கூடாது. பாய் பாய். எஸ் சார். இன்னைக்கு நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன். வந்திருக்கிற பேஷண்ட்களை வரிசையா சீக்கிரம் உள்ள அனுப்பு. கம் ஆன். என்ன மேன் முழிக்கிற? டோன்ட் பீ சோ லேசி. போய் உள்ள அனுப்பு சீக்கிரம். பேஷண்ட்க்கு யாரும் வரல சார். வாட்? என்னையா இது? ஊர்ல யாருக்குமே வியாதி வரலையா? வியாதி எல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனா நம்ம இடத்துக்கு தான் யாரும் வர்றதில்ல. என்ன காரணம்? ஜனங்கள்லாம் இப்ப நல்ல டாக்டரை தேடி போறாங்க. ராஸ்கல், நீ அளவுக்கு மீறி அதிகமா பேசுற. வெளிய போ மேன். நானே உங்ககிட்ட லீவு கேட்கத்தான் இருந்தேன். எதுக்கு மேன்? காலையில இருந்து உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போகணும். ஸ்டூபிட். என்ன பார்த்தா டாக்டர் தெரியல? உங்ககிட்ட உடம்ப கட்ட நாய் கூட வர மாட்டேங்குது. நான் எப்படி? இடியட் உடனே. உங்ககிட்ட நாய் வந்துருச்சு சார். ஏய் சார், யாருக்கோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. அதான் நாய் உங்களை இழுக்குது. சரி வா. ஏய், போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. போ. தம்பி தம்பி வாயா.
Normal. என்ன அது blood மாதிரியே தெரியல? அதானே. சாரி சார். இது ரெட்டிங் சார். ஃபூல். அடிபட்ட மாதிரி நடிச்சு சீட் பண்றியா நீ? உடம்புல ரெட்டிங்க தடவிக்கிட்டு 10 நிமிஷம் இங்கே படுத்துரு. உனக்கு 10 ரூபாய் தரேன்னு ஒருத்தர் சொன்னார் சார். Something is wrong. Hey! 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 Hey, relief! என் கிளினிக். Oh God! நல்லா ஏமாந்துட்டேன். ராமு, என் ஃப்ரெண்ட் ரோசி டான்ஸ் ஆட போறா. கொஞ்ச நேரம் நான் பார்த்து வந்துடுறேன். நான் தர்ற சாமான எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஓகே. ராஜா
You, come on. நீ Yeah, you. பள்ளிக்கூட பையனுக்கும் பல்லு போன பாட்டனுக்கும் ஏக்கம். உன்னை போல சின்ன பொண்ணு ஆடும்போதும் பாடும்போதும் தாக்கும். பள்ளிக்கூட பையனுக்கும் பல்லு போன பாட்டனுக்கும் ஏக்கம். உன்னை போல சின்ன பொண்ணு ஆடும்போதும் பாடும்போதும் தாக்கும். மயக்கத்தானே மங்கை வண்ணம், குடிக்கத்தானே தங்க கிண்ணம். ரோசி, my darling ரோசி, நேசி நீ என்னை நேசி. சங்கீதம் பாடும் சின்ன பப்பா, சந்தோஷம் தேட வந்ததப்பா. Rosie, my name is Rosie. Crazy, எல்லாருக்கும் crazy. கண்பாடும் தாளம் காதல் disco. கண்டாலே போதும் ஏறும் tempo. ரோசி, my darling ரோசி. Rosie, my darling Rosie. Rosie, darling Rosie. அப்பா என்ன கிரவுடு அசந்தா ஒன்னே தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கே. கூட்டத்துல இருந்து காப்பாத்ததான் நீ இருக்கியே. நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன் ரோசி. தயவு செஞ்சு என்ன சரோஜான்னு கூப்பிடுறியா? ஏன் ரசிகர்களுக்கு தான் நான் ரோசி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நான் சரோஜா தான். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. இப்ப நீ எங்க போனோம்? எப்படியோ இன்னைக்கு அவரை பார்த்தே திருணும். உன் லவர் தானே? ஏன் இன்னைக்கு ஆள் வரலையா? அவர் வீட்டுலதான் சட்டத்திட்டம் கட்டுக்காவல் எல்லாம் அதிகமாச்சே, வர முடியலையோ என்னவோ. ஆமா, இத்தனை சட்டத்திட்டம் கட்டுக்காவல மீறி எப்படி உனக்கு லவர் ஆனாரு? என் டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும் அவர் முன்வரிசையில் உட்கார்ந்திருப்பாரு. அவர் என்ன ரசிக்க, நான் அவரை ரசிக்க, எப்படியோ லவர்ஸ் ஆயிட்டோம். இப்போ ஒரு நாள் கூட என்னால அவரை பார்க்காம இருக்கவே முடியல. இப்ப நீ அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா, புறப்படு. ஃபாலோ மீ. அடேங்கப்பா, அரண்மனை மாதிரி வீடு. அவரும் இளவரசர் மாதிரி தான் இருப்பாரு. ஹாய் சரோ. ஹாய் சுரேஷ்.
என்ன இந்த நேரத்துல? நீங்க என் டான்ஸ் கொண்டிருந்தா நான் எங்க வரப்போறேன்? அதுக்காக இப்படியா? எல்லாம் காதல் வேகம் தான் சார் காரணம். இது யாரு? எனக்கு பிரதர் மாதிரி. இவர் பேர் பாபு. ஹாய். ஹாய். இவர் இல்லனா இன்னைக்கு ஆடிட்டோரத்துல இருந்து வந்திருக்கவும் முடியாது, உங்களை இங்க வந்து சந்திச்சிருக்கவும் முடியாது. சரோ, எங்க ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாம போச்சு. ஆண்டி 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 எதை கேட்டாலும் ஆண்டி தானா? அந்த ஆண்டி ஒரு தடவை எனக்கு காட்டுங்களேன். அவங்க முக தரிசனத்தை ஒரு தடவை கண்குளிர பாத்துக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரேன். பொக்கவாய் கழுவி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கேன். அதுக்கப்புறமாவது தாலி கட்டினா சரி சார். உள்ள குட்டிகளை பெத்துக்கிறதா இருந்தா முன்னாடியே பெத்துக்குங்க. அப்புறம் முடியுமோ முடியாது. என்னால முடியும். இவர் எப்படின்னா அம்மா கூப்பிடுறாங்க. ஆண்டி கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா வரேன். நீ கிளம்பு. என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரோகிராம் நான் வரேன். கிளம்பு கிளம்பு. சரி வா. கம் ஆன். உட்காரு. காட்ஸ், அங்கள போக விடுங்க.